ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் விளாக்ஸ். கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எம்டி ஹவுஸ் டூர் போடுங்க, ஹவுஸ் டூர் காட்டுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹவுஸ் டூர் போடலாம் அப்படின்னு தான் மைண்ட் செட்டில் இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் வேலை போயிட்டுருக்குது, அதனால் ஃபைனலாக போடலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் நிறைய பேர் கேட்டதுனால எம்டியாக ஒரு ஹவுஸ் டூர் பண்ணிடலாம், வீடை சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வீடை தான் பார்க்க போகிறோம், வாங்க. வந்து கேட்டுக்கு வந்து நாங்கள் எம்எஸ் ஸ்டீல் தான் போடலாம் அப்படின்னு தான் என் மைண்ட் செட்டு. பட் எங்களோட பில்டர் தான் வந்து அது வந்து லுக் அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு இந்த ஹெச்பிஎல் ஷீட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இந்த ஹெச்பிஎல் ஷீட்டில் தான் வந்து கேட்டு, அதாவது எங்கள் எலிவேஷனும் இதே கலரில் தான் இருக்குமா, அதனால கேட்டோட கலரும் அதே கலரில் வந்து பண்ணிட்டேன். இப்படி நம்ம உள்ளே வரோம், உள்ளே வந்தோன்னா ஃபுல்லாக வந்து பேவர்ஸ் பிளாக், பேமெண்ட் பிளாக்கா, பேவர்ஸ் பிளாக், பேவர்ஸ் பிளாக் அந்த பிளாக் தான் கீழே ஃபுல்லாக போட்டிருக்கிறோம். ஃப்ரண்ட் பார்க்கிங்கில் கூட பார்க்கிங் டைல் யூஸ் பண்ணல, பேவர்ஸ் பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஏரியா, பூ வைக்கல, பூச்செடி வைக்கிறதுக்காக இங்கே ஏரியா விட்டுருக்கோம். அப்புறம் அங்கே சர்வீஸ் ஏரியாலையும் கொஞ்சம் விட்டுருக்கோம். அப்புறம் இந்த சைடும் வந்து விட்டுருக்கோம் பூ வைக்கிறதுக்கு. இப்படியே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது என்னன்னு சொல்லுங்க. இது வந்து ட்ரைனேஜ் ஏரியா. செப்டிக் டேங்க் இருக்குது, அங்கே 2 மேனுவல் இருக்குது. அது வந்து சோக் பிட் இல்லை சோக் பிட், அது நீயே சொல்ல வேண்டியதா. சோக் பிட் இது 2 சோக் பிட்டு. எனக்கு சோக் பிட் இருந்தால் ஒரு அடிக்கடி. ஆமாம். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எனக்கு வந்து இந்த கிரே கலர் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் டைல்ஸ் போல் நிறைய இடத்துல பார்த்தோம், டைல்ஸ் எப்படி இருக்குது, டெக்ஸ்சர் பெயிண்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து டெக்ஸ்சர் பெயிண்டிங் போகிற இடத்துல டெக்ஸ்சர் பெயிண்டிங் போயிட்டோம், ஒரு இடத்துல மட்டும் டைல்ஸ் போகலான்னு டிசைட் பண்ணி அந்த இடத்துல மட்டும் டைல்ஸ் போகும். ஸோ டெக்ஸ்சர் பெயிண்டிங் வந்து டைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஆமாம், சீரியஸாக பட்ஜெட் பற்றிலாம் நம்ம திரும்ப வேறு வீடியோவில் சொல்லுவோம், அதெல்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா பேசிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே பார்த்தோன்னா இங்கே வந்து இந்த ப்ரௌன் கலரில் டெக்ஸ்சர் பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். இது வந்து டபுள் ப்ரௌன், லைட் அண்ட் டார்க் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை. எஸ், கரெக்ட். ஸோ அப்படியே உள்ள இங்கிட்டு வந்தோம்னா இதுதான் வந்து டைல், வால் டைல் ஃபுல்லாக டைல். சரி, இந்த ஏரியா மட்டும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக வால் டைல் போயாச்சு நாங்கள். எஸ், இது கொஞ்சம் எங்கள் பட்ஜெட்டில் லைட்டாக இருந்தது, நாங்கள் எஸ்டிமேஷன் போடும்போது, அதனால போயாச்சு. எஸ், கரெக்ட். ஆக்சுவலாக வந்து நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் வீடியோ போட்டுடலாம், ஒரு சென்னையில் எவ்வளோ லேண்டு எவ்வளோ காசு இருந்தால் வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பட்ஜெட் வீடியோ போட்டலாம்னு பிளான் பண்ணோம். ஆனால் நிறையா பேர் கமெண்ட்ஸில் வந்து எம்டி ஹவுஸ் டூர் போடுங்கன்னு தான் சொன்னாங்க தவிர இது கேட்கவே இல்லையா. சரி, இதையும் எடுத்து வச்சுட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து வீடு எப்படி கட்டியிருக்கிறோம் அப்படின்னு காட்டிட்டா உங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட் நாங்கள் சொல்லும் போது ஈஸி ஐடியா வந்துடும். அதுக்காக அப்புறம் இப்படி இங்கே வந்தால் இங்கே ஒரு மேன் ஹோல் இருக்குது, இது என்ன தெரியுமா? சம்ப். ஆக்சுவலாக வந்து ஏரியா வந்து உப்பு தண்ணி தான், பட் மெட்ரோ கனெக்ஷனும் இருக்கு. பால் காய்ச்சின பிறகு மெட்ரோ கனெக்ஷனுக்கு எழுதி கொடுத்துட்டா ஸோ மெட்ரோ கனெக்ஷன் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்து 2 டேப் வச்சுட்டோம் வெளியே. எஸ், ஸோ 2 டேப்பில் வீடு ஃபுல்லாக 2 கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று மெட்ரோ வாட்டருக்கு, ஒன்று நார்மல் நம்மளோட போர் வாட்டருக்கு. ஸோ போர் வாட்டர் வந்து இங்கே தான் போர் இருக்குது. ஸோ நம்ம ஏரியா உப்பு தண்ணி தான், ஆனால் நிறைய ஏரியாவில் தண்ணியே இல்லாமல் இருக்கிறாங்க. சீரியஸா இந்த பக்கத்தில் ஒரு பங்களா வீடு இருக்கும், அந்த வீட்லலாம் வந்து உப்பு தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. எஸ், ஸோ அந்த வீடு தான், அவங்க தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன். ஆமாம். ஸோ வெளியே செடி வைக்க 3 ஏரியா விட்டால் கூட நம்ம வந்து வெளியே கூட இப்போதைக்கு வச்சுக்கலாம், ஏன்னா இப்போதைக்கு ரோடு வந்து அவ்வளோ வராது. இங்கே பாருங்க, எங்கள் வீட்டுக்கு லெஃப்ட் சைடில் எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் எப்படி இருக்கும், லெஃப்ட் சைடில் எப்படி இருக்கும், சாரி எல்லாமே லெஃப்ட் சைடுன்னு சொல்கிறேன், இந்த சைடு. ஸோ வீட்டுக்கு பின்னாடி இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வீட்டை சுற்றி ஒரு வீடு வர்றதுக்கு வந்து எப்படியோ நாள் ஆகும். பக்கத்து இடத்துல கட்டிட்டு இருக்காங்க, பட் அதுக்கு நம்ம இடம் தானே சொல்லிட்டு நம்ம வெளியே கூட செடி வச்சுக்கலாம். ஆமாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரோட்லேருந்து கீழே ரோட் லெவல்லேருந்து இப்போ நம்ம நிற்கிற அந்த பேவர்ஸ் பிளாக் வந்து 2 அடியில் இருக்குது. அதுக்கு மேலே இங்கே வந்து 3 அடியில் வந்து நம்மளோட ஃபோயர் இருக்குது. ஸோ ஃபோயருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிரானைட் கலரு. கிரானைட் தான் போயிட்டோம், ஃபுல் பாடி டைலும் வந்து கிரானைட் ரேட்டு தான் வருது. ஸோ அதனால வந்து கிரானைட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். கிரானைட் வந்து கொஞ்சம் உழைக்கும், ஃபுல் பாடி டைல் வந்து உடைஞ்சு போயிடும், அதனால வந்து கிரானைட் போயிட்டோம். இந்த இது வந்து ஆக்சுவலாக வந்து பிரியங்கா ஐடியா தான் இது. ஆமாம்,
எஸ்எஸ் வந்து நான் வெறும் எஸ்எஸ் போடலானே அப்படிலாம் எம்எஸ் மாதிரி போடலான்னு நினைச்சேன். ஆக்சுவலாக வந்து வீடு பட்ஜெட்லாம் பார்த்தோன்னா இந்த மீன் கதை தான், இந்த வடிவேல் மீன் கதை தான். நல்ல பிரம்மாண்ட வீடு கட்டணும், அதே மாதிரி நல்ல பிரம்மாண்டமா வீடு கட்டணும், பட்ஜெட்டை பார்த்து நல்ல வீடு கட்டணும், அடுத்து வீடு கட்டணும், வீடு கட்டணும், அவ்வளோதான். அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் இது மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் பார்த்துட்டு நான் மைண்டில் வச்சுருந்ததெல்லாம் ஒரு சில இது வந்து ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் ஒன்னொன்னா வந்து நாங்கள் எரேஸ் பண்ணிட்டு பட்ஜெட்குள்ளே எது பண்ண முடியுமோ அது பண்ணோம். இது மட்டும் நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் ஹஸ்பண்ட் கிட்ட. எப்போ ஃப்ரண்ட்டில் வந்தோடனே அந்த எம்எஸ் ரயில் வந்து இந்த ஜெயில் கம்பி மாதிரி ஆயிடும், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கிளாஸ் வச்சோம். அதனால சூப்பராக இருக்குது. இப்போ உண்மையாகவே அப்ரிஷியேட்டிங் தட். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஃப்ரண்ட் வாலில் எல்லாருமே யூஸ்வலாக வந்து டைல் தான் ஒட்டுவாங்க, ஆனால் நாங்கள் டெக்ஸ்சர் பெயிண்டிங் போயிருக்கிறோம். ஸோ கொஞ்சம் இவ்வளோ பெரிய நாங்கள் வந்து டைல் ஒட்டணும்னா பட்ஜெட் எகிரிடும், பட்ஜெட் ரொம்ப எகிரிடும். அதனால நாங்கள் டெக்ஸ்சரே போயிட்டோம். ஸோ இந்த சைடும் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்சர் பெயிண்டிங் தான். ஆக்சுவலாக அதோட நிப்பாட்டாம நாங்கள் வந்து ஃபுல்லாக இந்த செவத்துக்கும் அப்படியே டெக்ஸ்சர் போகலாம். ஆமாம், இது வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கு, செகண்ட் கோட்டிங் பெயிண்ட்லாம் அடிக்க வேண்டியிருக்கு. இந்த பீடிங்லாம் வச்சிருக்காங்க, அதுக்கெலாம் இன்னும் பெயிண்ட் அடிக்கல, வார்னிஷ் போடல. இதுதான் மெயின் டோர். ஸோ ஒரு சேஃப்டி கிரில்லும் வச்சிருக்கிறோம். இது வந்து மெயின் டோர். இப்போ மெயின் டோர் உள்ள திறந்து போகலாமா? ஆக்சுவலாக நாங்கள் வரதுக்கு எப்படியும் ஒரு 1 month ஆகும், மினிமம் 1 month ஆகும். இதுதான் நம்மளோட ஹால். சுற்றி பாருங்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வீடு வரதுக்கு 1 month மேலே ஆகிடும். ஸோ ஏன்னா இன்டீரியர் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு வரணும். இப்போ க்ளீன் பண்ணாமல் காட்டுறோம், ஏன்னா பால் காய்ச்சினபடி அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஹாலோட சைஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்படி 16, இப்படி ஒரு 24. ஸோ இதுதான் 24ல் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் தூரம் வந்துருக்கு. ஸோ நல்லா விலாசமாக பெரிய ஹால். பெரிய ஹாலுக்கு ஒரு பெரிய விண்டோ பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக முன்னாடி பிளான் பண்ண விண்டோ இது வரைக்கும் இருந்துச்சு, சைடு இது வரைக்கும் இருந்துச்சு. மேலேயும் இதே மாதிரி பிளான் பண்ணுமா, அவர் பெட்ரூமுக்கு பார்த்தோம் ப்ரைவசி இருக்காது அப்படின்ட்டு விண்டோ சைடில் கொஞ்சம் சின்ன பண்ணோம். அது சின்ன பண்ணதுனால ஒரே வழி ஃபுல்லாக இருக்கணும்னு இந்த விண்டோவையும் சுருக்கிட்டோம். ஸோ இதுதான் இந்த விண்டோவுக்கான கதை. அங்கே ஒரு விண்டோ இருக்குது. விண்டோ ஏன் இந்த இடத்துல பிளான் பண்ணோம் அப்படின்னா அந்த விண்டோ பெரிய விண்டோவை வச்சுருக்கோமா, அதனால சென்டர் பண்ணாமல் இந்த இடத்துல வச்சுக்கலாம், ஏன்னா அது சென்டர் பண்ணி வந்துருச்சு. ஸோ இங்கே வெளிச்சம் வேணும் அப்படின்னு பார்த்தோம். பட் அது சுருக்கினதுனால எனக்கு கொஞ்சம் தள்ளி வந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நான் பேசுனதான் எக்கோ அடிக்குது, வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்றதுனால. ஃபேன் உடன் கலர்லேயே வாங்கி போட்டாச்சு. ஸோ இந்த லைட்டை பற்றி நான் சொல்லி ரொம்ப தேடி அலைஞ்சு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பாரிஸில் சுற்றுன்னு துருவை வச்சு சுற்றிக்கிட்டு அப்படி வாங்கினது தான் இந்த அழகான லைட். ஆமாம், அப்போ லைட்டை மாற்றி போட்டு காமி பாப்பா. ஐயோ சுத்தமாக. ஓகே, 3 கலர். நெக்ஸ்ட்டு அப்படியே போனோம் அப்படின்னா டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, ஃபேனு ஸ்ட்ரிப் லைட்டும் தான் என்னோடய ஃபேவரட். ஸோ சர்வீஸ் ஏரியாவிலேருந்து அப்படியே அந்த சைடு வெளியே போகிறதுக்கான டோர் இருக்குது. லாஸ்ட்டாக சர்வீஸ் ஏரியாவை காட்டலாம். வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் அங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து கிச்சனில் ஒரு டோர் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களால் வைக்க முடியாது, ஓப்பன் கிச்சனாக விட்டுலான்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் ஏரியா டோர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிளான் பண்ணி சர்வீஸ் ஏரியா டோர் வச்சிட்டோம். எஸ், எனக்கு வந்து ரொம்ப பர்சனலான ஃபேவரட் வந்து பூஜா ரூம் தான். பூஜாக்குன்னு தனி ரூம் இருக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி இன்னும் டோருக்கு பெல்லெல்லாம் ஒட்டவே இல்லை. இது பூஜா டோரில் மேலே லைட் பார்த்தீங்களா எவ்வளோ எலிகெண்ட்டாக சூப்பராக இருக்குதுன்னு. ஸோ இதுவும் இந்த சாண்டிலியர், இந்த ஹாலில் பார்த்துருக்க லைட், இது எல்லாமே வந்து பாரிஸில் தான் வாங்குவோம். ஸோ பூஜா வந்து எங்களோட பர்சனல் ஃபேவரட். ஆமாம், நான் இப்படி வரும்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சிம்பிளாக நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இன்னும் இன்டீரியர் ஒர்க் போட பூஜாவில் கீழே கபோர்ட் மட்டும் போட சொன்னோம் பால் காய்ச்சறதுக்காக, இன்னும் ஹேண்டில் வைக்கல. ஸோ வாஸ்துப்படி பார்த்தா பூஜா ரூமுக்கு வந்து எங்கள் பில்டர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா லக்ஷ்மி ரெட் கிரானைட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து அந்த கிரானைட் போட்டாச்சு. இன்னொரு வாஸ்துப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா, பூஜா ரூம் வந்து மற்ற ரூம்ஸோட 1 inch டவுனில், 1 inch இல்லை கொஞ்சம் டவுனில் இருந்தால் நல்லதும்பாங்க. ஸோ அதனால அது மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. லைட்டாக இந்த சைடை விட இந்த சைட் லைட்டாக டவுனில் இருக்கும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட். ஆக்சுவலாக இன்டீரியர் ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்டீரியர் முடிஞ்சோடனே ஃபுல் ஹவுஸ் டூரும் கம்ப்ளீட் ஹவுஸ் டூரும் காமிக்கிறோம்.
இங்கே தான் வந்து சாமி ஃபோட்டோலாம் பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இங்கே வால்பேப்பர் ஒட்டலாம்னு பிளான் பண்ணேன், ஆனால் அது வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு பெயிண்டே சூப்பராக இருக்குது. மேலே சிஎன்சி கட் மட்டும் வரும், அவர் சைடில் பெல் வரும், பெல் மட்டும் தொங்குற மாதிரி வரும். ஸோ அது முடிச்சுட்டா பூஜை ரூம் ரெடி. நெக்ஸ்ட் அப்படியே பூஜை ரூம்குள்ளேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லை, வெளியே போகும்போது சமைக்கவே மாட்டேன். எனக்கு ஓப்பன் கிச்சன், இவ்வளோ பெரிய கிச்சன், ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே. ஆக்சுவலாக இனிஷியலாக வந்து இந்த பின்னாடி இருக்க பிளாக் கலர் டைல் வந்து பிரியங்கா சாய்ஸ். அது நான் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொன்னேன், பட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டால் பட் நல்லா இருக்குது. இன்னும் வால் யூனிட்லாம் பண்ணல, இன்னும் இங்கேயும் கம்ப்ளீட் பண்ணல, நிறைய இடம் கம்ப்ளீட் பண்ணல, சும்மா இப்போதைக்கு கபோர்ட் மட்டும் போட்டுருக்காங்க. இங்கெல்லாம் பண்ணிட்டாங்க கபோர்ட். இந்த கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஓப்பன் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வரும். இல்ல சின்ன ஃப்ரிட்ஜ் தான். அதுக்கப்புறம் அப்படியே சிங்க்ல பைப்லாம் இப்போதைக்கு டெம்பரரி. நான் வந்து என்ன தெரியுமா, சிங்க்லாம் வந்து இந்த மாடர்ன் சிங்க்லாம் சொல்றாங்க 25,000 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பிளான்ல வச்சிருக்கேன். அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டேன். எங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி செக்ஷன் தானே வேணும்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனை கையில தூக்கி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி செக்ஷனுக்கு கையில தூக்கி கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி தான் மேடம் செக்ஷனு. உங்களுக்கு வேணா டேப்ல வந்து 360 டிகிரி பைப் எல்லாம் போட்டு. பிரியங்காவோட பட்ஜெட் வந்து இதுக்கு 25,000, ஆனா என்னோட பட்ஜெட் 2,500. அதுலயே நான் காம்பாக்டா முடிச்சிட்டேன். ஆனா போறது பட்ஜெட் போறது பார்த்தா சென்னை வீடு கட்டவே முடியாது. அதனால எல்லாமே வீடு, ஒரு சொந்த வீடு இருக்கிறதே பெருசு நம்மளுக்கு. அது வந்து நாங்க இவ்வளவு நல்லா வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பால் காய்ச்சது வரைக்குமே எங்களுக்கு பயமா தான் இருந்துச்சு, வீடு எப்படிடா முடியும் அப்படின்னு சொல்லி. சரி, அப்படியே போர்வை போத்தி வச்சிருக்கியா? அது என்னது? இது வந்து சிம்னி. ஏன்னா வால் யூனிட் பண்ணும்போது அழுக்காயிடும்னு சொல்லிட்டு வால் யூனிட் பண்றதும் இல்லை, அதோட இதுவும் பெயிண்ட் அடிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஸோ கருப்பு கலரு எதுக்கு போட்டு சொல்லிட்டு இருக்கணும்னு கட்டி வச்சுட்டோம். வந்தோடனே இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து கிச்சன்லேருந்து அப்படியே வெளியே போகலாமா? ஸோ டைனிங் ஏரியா வழியாக வெளியே வந்தோம் அப்படின்னா மாடிக்கு போகிறதுக்கே ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது, ஹால் இங்கே இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த ரூம். ஆக்சுவலாக இந்த பெட்ரூமில் வந்து இன்டீரியர்ஸ்க்கான மெட்டீரியல் இருக்குது, அவங்க இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வச்சுட்டோம். பெயிண்டர்ஸ் இங்கே தான் வச்சுருக்காங்க. ஆமாம், பெயிண்ட்டும் இங்கே தான் இருக்குது. இது ஒரு காம்பேக்ட் ரூம் தான், ஒரு 11க்கு 12 இருக்கும் அந்த ரூம். ஓகே, உள்ள ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம் மட்டும் ஃபிட்டிங் இருக்கும். ஆமாம், ஏன்னா வந்து பால் காய்ச்சலுக்கு ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் கூப்பிட்டுருந்தோம், அதனால அவங்க போகணும்ல, அதனால வந்து இந்த ரூம் ஒரே ஒரு ரூம் மட்டும் ஃபிட்டிங் பண்ணியிருந்தோம். பாத்ரூம் டைல் காட்டியே ஆகணுமா? ஆக்சுவலாக இது 2 தான் நான் முக்கால்வாசி நான் தான் வீட்டுக்கு வந்து இந்த டைல் செலக்ட் பண்ணுறது, கலர் காம்பினேஷன் செலக்ட் பண்ணுறதுலாம் நான் தான், பட்ஜெட் மட்டும்தான் அவங்க. அதனால வந்து வாலுக்கு வந்து இந்த இது போயிட்டு ஃப்ளோருக்கு வந்து கொஞ்சம் உட்டன் தீம்ல போகலான்னு சொல்லிட்டு இந்த கலர் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ள பூக்கரை பறிஞ்சிருச்சு. இல்லப்பா, சிமெண்ட்ப்பா. ஓ ஆமா, சிமெண்ட் தூசி போடுறாங்க. ஓகே, நம்ம ரெடி பண்ணுவோம். ஸோ அப்படியே வந்தால் டோர்லாம் வந்து பிளைன் டோர் தான், டிசைன்ஸே இல்லாமல் பிளைனாக. இவங்க அப்பாவுக்கு வந்து டிசைன் வச்சு பிடிக்காது, அதனால பிளைன் டோர். ஸோ அப்படியே நம்ம இப்போ மாடிக்கு போகிறோம். மாடி படிக்கு போகிறதுக்கு முன்னாடி மாடி படியை பற்றி சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் பாடி டைல் பார்த்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட பில்டர் தான் வந்து சஜஷன் கொடுத்தாரு, அதுக்கு போகிறதுக்கு நீங்கள் கிரானைட் போங்க அப்படின்னு. செம்ம லுக்காக இருக்குது. ஆக்சுவலாக வந்து வெளியே போட்டிருந்த கிரானைட் தான் இதுக்கும் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் கிரானைட் கடைக்காரர் வந்து ஒரு சொல்லார், ஸோ இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. சீரியஸாக அவரை டவுட் பார்த்தேன் நான், நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க, பட் ஆனால் வந்து அவர் சொன்ன சஜஷன் படி செம்மையாக வந்துருக்கு. எஸ் கிரெடிட் கோஸ் டு அவரும் இந்த கிரானைட் போட்டோம். அவர் பேர் என்ன சொல்லு? அஸ்வின். கடை பேர் தான் பாலாஜி. ஸோ இங்கே வந்து மெரூன் கலர் டைலு, இந்த வந்து இந்த ஹால் டைலே போடுறோம். ரேசர் வந்து அதே தான், த்ரெட்டு வந்து கிரானைட். ஓகே, நீங்கள் எஸ்எஸ் தான். இந்த பால் ஏண்டா வச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எங்களுக்கும். நல்லா இல்லை, நம்ம பட்ஜெட் அப்படியே போகணும் அப்படின்னா கிளாஸ் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா. ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா நேச்சுரல் ஸ்டோன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய யூடியூப்லலாம் பார்த்தோம், நிறைய கடையில் போய் விசாரித்தோம். அது பார்த்தா ஸ்கொயர் ஃபீட்டு 500 ரூபா 450 ரூபான்றான். அதுவே 50,000 வந்துருது இந்த இதுக்கு, இந்த ஒரு வால் ஃபிட் பண்ணுறதுக்கு. அதுக்கு வேறு லேயிங் சார்ஜ் வேறு தனியாமா. அதுவே 1 லட்ச ரூபா. அது
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம போய் மதுரவாயில பார்க்கணும்னு சொல்லிட்டு மதுரவாயில ஒரு சின்ன ஷாப் தான். நம்மளுக்கு நேச்சுரல் டைல் மாதிரி இருக்கணும், ஆனா நேச்சுரல் டைலா இருக்க தேவையில்லை. அதனால வந்து இந்த மாதிரி டைல் வாங்கிட்டோம் நாங்க. எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ட் ஆயிரும், எக்ஸ்ட்ரா வெளியே. இது ஆக்சுவலா பார்க்க நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியே இருக்கும். செம்ம ஃப்ரெண்ட்லியான பட்ஜெட் இது. நேச்சுரல் ஸ்டோன் பதிலா இதோட பட்ஜெட்லாம் எவ்வளோன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா நேச்சுரல் ஸ்டோன் வந்து ஒரு வீட்ல பார்த்தோம், கீழே வந்து பாசி பிடிச்சிச்சு நேச்சுரல் ஸ்டோன்னால, தண்ணி ஊத்துறனால. பட் இதுக்கு வந்து அப்படி ஆகாது, டைல் பிரச்சனை இல்லை. நேச்சுரல் ஸ்டோன் வந்து பாசம் பிடிக்கும். ஆமாம், டோன். அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் ஏறலாமா? ஸ்டெப் ஏறி வந்தா எங்க அழகான சாண்டிலியர். ஓகே, ஸோ இந்த சாண்டிலியர் வந்து எங்கேயோ வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதே பாரிஸ் கடை தான். தூசி படிக்குது. ஆமாப்பா, ஜன்னல் திறந்து வச்சு வேலை பார்த்துருப்பாங்க. துடைக்கணும் இல்லை, துடைக்கிறீங்க. அப்படியே பார்த்தோம்னா இங்கே ஒரு 4 ஸ்பாட்லைட் கொடுத்துருப்போம். ஆமாம், வந்தோடனே இங்கே ஒரு சிட் அவுட், ஒரு சின்ன சிட் அவுட். இது வந்து எப்படியும் ஒரு 8 கெட்டு இருக்கும் ஒரு சிட் அவுட்டு. ஸோ இதில் ஒரு சோஃபா போட்டு ஒரு டீபாய் போடலாம் அப்படிங்கிறத ஒரு பிளான், சின்ன பிளான். இங்கே ஒரு சோஃபா, சிங்கிள் சீட்டர் சோஃபா. ஆக்சுவலாக இந்த லேண்டிங்க்கும் கிரானைட்டே போயாச்சு நாங்கள். ஆமாம், இந்த கேப்ல வந்து துரு விழுந்துருவான்னு சொல்லிட்டு எங்க அப்பா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கட்டணும். ஆமா, அப்படியே இப்படி உள்ள வந்தா இங்க வந்து கிட்ஸ் ரூம். கீழே பார்த்தோம்ல எங்க அம்மா பார்க்கணும் ஒரு ரூம். ஸோ அதே மாதிரி மேலே வந்து கிட்ஸ் சின்ன பசங்க ரூம், வருண் துரு ரூம். எஸ், ஆக்சுவலா இங்க வந்து 2 கபோர்ட் போட்டாச்சு. இங்க வந்து 2 கபோர்டு, பிகாஸ் இங்க வந்து ஒரு டேபிள் மாதிரி, ஸ்டடி டேபிள் மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு காம்பாக்டான ஒரு ரூம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே இன்டீரியரில் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் அது பட்ஜெட் வரல. ஸோ அதனால் கடப்பா ஸ்லாப் வந்து எப்போவுமே உழைக்கிறதா நம்மளுக்கு. அதை போட்டு டோர் போட்டாலே நீட் ஆகிடுன்னு விட்டாச்சு. இப்படி வந்து மாஸ்டர் பெட்ரூம், எங்களோட ரூம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸை பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு 12 ஃபீட் இருக்குது, இப்படி ஒரு 16 ஃபீட் இருக்குது. ஸோ நல்லா விலாசமான ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அடுத்து உருளைங்கடான்னு விட்டாச்சு. ஸோ செமையாக இருக்குது. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம பெட்ரூம்குள்ளேயே கபோர்டு எல்லாம் வச்சு ரொம்ப கச்சடாவாக வச்சுருப்பாங்க. அது இந்த பிரியங்கெல்லாம் வந்து அப்படியே கொண்டு போய் டம்ப் பண்ணிடுவாங்க. அதனால என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, கபோர்டு வந்து செப்பரேட்டாக ட்ரெஸ்ஸிங் ரூம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூம். இல்லைன்னா இதை பால்கனியாக கூட பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் ட்ரெஸ்ஸிங் ரூம் கண்டிப்பாக இருக்கணும்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் ரெடி பண்ணி போடலாம். ஸோ இது ஃபுல்லாக கபோர்ட் பண்ணிடுவோம். இது ஃபுல்லாக கபோர்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் நீட்டாக இருக்கும். நம்ம அவ்வளோ ட்ரெஸ்ஸாப்பா வச்சுருக்கோம் இல்லையே? இல்லை, ஆனால் டிபேட் பழகிட்டு இருக்கு. ஆமாம், நான் புதைச்சி வைப்பேன், நீட்டாக வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மறைவாக இருக்கட்டும்னு விட்டாங்க. இங்கே வந்து பாத்ரூம். ஓகே ஓகே, இங்க ஒரு பார்ட்டிஷன் பிளான் பண்றோம். एक्चुअली கிளாஸ் பார்ட்டிஷன் மாதிரி பிளான் பண்றோம். இந்த ஷவர் ஏரியா, வெட் ஏரியா, இது ட்ரை ஏரியா. சோ இதுதான் நம்மளோட பிளான். லைட் ஆஃப் பண்ணுங்க, கரண்ட் எல்லாம் டொமஸ்டிக் கரண்ட், சிசாடி எல்லாமே கமர்ஷியல் கரண்ட். சோ அப்படியே மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா சிட் அவுட்க்கு போனா பால்கனி வழி இருக்கு. ஸோ கூல் ரூஃப் டைல்ஸ் தான் போட்டிருக்கோம் இங்கே. ஆக்சுவலாக வந்து ஃப்யூச்சரில் என்னென்னா, நாங்கள் வந்து வாஷிங் மிஷின் சப்போஸ் வாங்கினா மேலே ஒன்று கீழே ஒன்று வைக்கலான்னு நினச்சோம். பட்ஜெட் ப்ராப்ளம்னால வீட்டில் இருக்க பழைய வாஷிங் மிஷினே யூஸ் பண்ணலான்னு விட்டுட்டோம். ஸோ இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்துருப்போம், சின்ன சர்வீஸ் ஏரியா. சப்போஸ் வாஷிங் மிஷின் நாங்கள் வச்சுக்கலாம், துவைச்சு அப்படியே காய போட்டுக்கலாம். ஸோ மாடிக்கு ஏற போகிறது நான் தான் மேக்ஸிமம் ஏறுவேன். அதனால் எங்களுக்காக நானும் வருண் ஏறுவோம் மேக்ஸிமம். ஸோ நாங்கள் ஏறி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டாக ஒரு ஏணி வச்சுருக்கிறோம். அண்ட் அப்படியே இப்படி வந்தால் ஃப்ரண்ட் எலிவேஷன். ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஓப்பன் டெரேஸ் தான். எங்களுக்கு சீரியஸாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட இங்கே உட்காந்து காற்று வாங்கினோன்னா, சேர் போட்டு வாங்கினோன்னா மனசுக்கு அமைதியாக இருக்கும். காலையில் பார்த்தோன்னா வியூ சூப்பராக இருக்கும், பனியும் சேர்ந்து கொட்டும். ஆமாம், வீடு பால் காய்ச்சும் போது தான் நாங்கள் பார்த்தோம். சீரியஸாக சூப்பராக இருக்குப்பா நைட்டில் கூட வியூவு. சுற்றி முற்றி நிறைய வீடு இருக்குது. நிலாவும் இருக்குது. எவ்வளோ நிலா சோறு சாப்பிடலாம் அழகாக இங்கே உட்காந்து. ஓகே, இதுதான் நம்மளோட அழகான வீடு. ஸோ இதுதான் நம்மளோட அழகான எம்டி வீடு டூர். ஓகே,
பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீட்டை பற்றின பட்ஜெட்ஸ் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, சென்னையில் வீடு வாங்க போகிறீங்க, என்னெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு உங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ வரும் அதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா எதில் நம்ம கம்மி பண்ணலாம் எஸ் அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் உங்களோட கொஸ்டின்ஸாக கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரீட் பண்ணிவிட்டு அதெல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகே, பட்ஜெட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.